உனக்கு அவ ஆர்வம் காதலி. எனக்கு யார் தெரியுமா? இத நான் சொல்லக்கூடாது. நைட்டு உட்காந்து விடிய விடிய பனி பெஞ்சாலும் பரவாயில்ல நாடகம் பாக்குறாங்க பாரு எங்க தாய்மா. அது எங்க ஆயா கோயில் கேளு. யார் அம்மா? என் பொண்டாட்டி நான் கூட வச்சுங்கிறேன். என் காதல கூட்டி வச்சுன்னு கூட்டி வச்சுக்கிறாங்க. நாங்கள் ஒரு கூட்டி வச்சது அப்படியெல்லாம் சொல்ல கூடாதுமா, தப்பு. யார் தெரியுமா? நான் தாலி கட்டிய மனைவி. போல இருக்கிறது என்னன்னு சொல்றாங்க. அடி பாதி விட்டு உயிர் உயிரா காதலிச்சு நெத்தில வச்சுட்டாங்க. இப்படி நடு ரோட்ல நிக்க வைக்க அந்த பாத்து வாய் போட்டு சிரிக்காது. உன்னால எனக்கு பிடிக்காது தாண்டா. ஒரு ஆளாலாம் இங்க பக்கத்துல என்னங்க என்ன விட்டுட்டு என் பொண்ணாட்ட கூட பேசுறியா? அவளை எப்படி எல்லாம் காதலித்து மடி மீதும் தொலை மீதும் மேல மாறு மீதும் சாட்சி அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீ அந்த பாத்து வாய்தான் அப்ப கூட அவளை சொல்லுகிறேன். என் மனம் பொறுக்கவில்லை தெரியுமா? உன் மனம் பொருள் நீ பொறுக்கின்ற மனம் பொருள் கட்டி யாரு கண்ணியே என்பேன். இங்க என்ன பாருங்க. இவ எத்தனைக்கு காரணம் எதற்கா தெரியுமா? எப்போ செருப்புக்கு சமம் நீ சொன்னாயோ அந்த செருப்பின் சிறப்புடா இது. இனி முழக்கு இந்த நாட்டுக்கு நான் தான் மன்னன், நீ ஒரு பிச்சைக்காரன். அது ஒரே வார்த்தைக்கு அவளை கூட்டி வைப்பேன். அது ஒரே ஒரு வார்த்தை சொல்ல கூட்டி வச்சுனா உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன காலம் மாறினே போதுடா. எப்பா கூட்டி வைப்பவன் கொடைவல்லு அடிவாள் இல்ல. ஆமா குபேரன் சொல்லுவாங்க. காட்டி கொடுப்பவன் கடவுள். நான் கடவுள்ரா, குபேரன்டா. நல்லவனுக்கு பிறந்தோம். உன் மாதிரி ஐயோனுக்கு பிறந்ததா? யாரா ஐயோ? கேவலம் செருப்புக்கு சம்முன்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி எனக்கு கூட்டி வச்சு. ஆனா அவன் என்ன தெரியா பண்ணா? அவன் ஜென்மத்துல வெக்கம் மானம் சூடு சொர்ண ஈனம் எதுவுமே இல்லாத அந்த கூடி இவன் விட்டா இன்னைக்கு ஃபுல்லா பேசுறேன் பாருங்க, விடாதீங்க இவனை. இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலை பக்கத்துல போற நாடகம். இவனை விட்டா என்ன பண்ணுவான்? நம்மள விட மாட்டான். அது உதவி சென்டர்ல என்ன வைக்கிறதுல எப்ப உனக்கு நாடு நகரம் அத்தனை என்கிட்ட வந்து இனிமேல் நீ செத்த நாயிடா. உன்னை எந்த நாயும் மதிக்காது. அதனால வேலைக்கு போட்டு சொல்றேன். இருவரும் சந்தோஷம் இருக்க வேண்டும். எனக்கு மணிமுடி சூட வேண்டும், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது அத்தனையும் விட்டுட்டு நம்ம இவன் ஆடி பண்ண வைக்கும். கண்டிப்பா மணிமுடி சூட
எடுத்து விட்டேன் அம்மா. பார்த்தீர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிற என்னுடைய மகன். அரி பாரு என்னுடைய குழந்தை. என்னுடைய மகன் வாழு 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 நாய்க்கு கொடுக்குது பாவி இளம் குழந்தை அந்த மாதிரில பண்ணாதுதான். குழந்தை என்ன பண்ணா என்ன பால் குடிக்குது. ரொம்ப குடிக்கும் ரசம் ஓடுமா எவ்வளவு அழகான மகன் பார்த்தாயா? மூஞ்சி பாருங்க. டேய் என்னுடைய மகன் எவ்வளவு அழகாக மாணிக்க போல் சொல்லிக்கிறார் பார்த்தாயா? திருநுக்கு போதுயா பாவி ஏண்டா திருச்சி பாரு போதுதா என்ன பண்ற குழந்தைக்கு பேர் வைக்கணும். ஆமாயா எவ்வளவு அழகாக பிறந்திருக்கிறார் பற்றி என்னுடைய மகன் பார்த்தாயா? மகனை பார்க்கும் பொழுது மாணிக்கம் போல் இருக்கிறது. ஆமாம் அவன் குழந்தைக்கு மாணிக்கம் குழந்தைக்கு அற்புதமான மாணிக்கம் பேர் வச்சிருக்க. உண்மைத்தான் ஐயா. அது மட்டுமா இந்த குழந்தைய பெற நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு பெற்றேன் ஐயா. நான் பண்ணுவப்பா உன் தேவடியாகட்டும் மாட்டிக்கணும். துன்பத்திலும் இன்பத்திலும் ஈடுபட்டு கஷ்டப்பட்டு துயரப்பட்டு என்னுடைய மகனை நான் பெற்று எடுத்திருக்கிறேன். கம்யூனிட்டிக்கு அப்பா திட்டு பையன் அதை கூட பால் மாறாம கஷ்டப்பட்டீங்க. எவ்வளவு படாத பாடுபட்டு இந்த குழந்தை பெற்றிருக்கீங்க. அதனால் இந்த குழந்தை இன்று முதல் மலர் பெற்ற மலர் பெற்ற மாணிக்கம் மலரே. ஆமா என்னுடைய கணவர் குரல் கேட்கிறது. யாரவா யாரும் எங்க போயிருக்கிறாங்க? நீ வேற மலரு என் செல்ல எங்கடி என் தங்க. ஆமா என்னுடைய கணவர் குரல். மலரு நீ எங்கே என் நண்பே? நீ எங்கே என் நண்பே? நீ இன்றி நான் எங்கே? ஓடும் பொன்னி யாரும் ஆடங்கான நூறும் தேடும் போது ஆனந்தம் ஆடும் போது பேரின்பம். நீ எங்கே என் நண்பே? எப்படி இருக்கிறாய்? நல்லவளையா கெட்டவளையா என்று அறியாமல் இந்த சதிகாரியை நம்பி மோசம் போய் நான் நகரத்தை இருந்து நடுவில் இருக்கிறேன். அத்தா ஆனால் நீயோ நல்லவள். உன் மனதை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை பார்த்தாயா? உண்மைத்தான் அத்தா. தங்கை, உன் மனதை இப்போது அறிந்து கொண்டேன். நீ நல்லவள் என்று எண்ணினேன். காலையில் படிகள் பெருட்டாதே, கோபம் வந்துவிடும் மேடை எனக்கு.
அப்படி இருக்கும்போது எந்த படிக்காது தெரியும் வந்த பிறகு கண்ணி அண்ணா இருந்தாலும் நீ நல்லவள் நான் அறிந்து கொண்டேன் நான் செய்த தவறுகளை இதுவரையில் மன்னித்து விடு என் தகவி அத்தான் உங்களை நான் எப்போவோ மன்னித்து விட்டேன் அத்தான் அத்தான் இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் கிடையாது கூட இருந்தாலே ஒரு ராட்சசி அவள் அனைவரும் கண்களை காட்டி மயக்குவார்கள் ஆனால் அவள் சதிகாரி அந்த பார்த்து வாங்கி காட்டியே என்னை மயக்கினார் மயங்கி விட்டேன் என் வாழ்வை தொலைத்தேன் நாடகத்தை தொலைத்தேன் இருந்தாலும் அவர்கள் சும்மா விடக்கூடாது விடக்கூடாது எப்போதே சென்று அந்த சதிகாரியும் அந்த சதிகாரனையும் பழி வாங்கலாம் புறப்படு அமைதி என்றும் இல்லை நல்லாயிருக்கும் நாடு முன்னேற நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழும் மனிதன் காடு பட்டே பூவும் மட்டும் கிடக்குது இருக்கணும் நாடு முன்னேற நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேற. வணக்கம் 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 வணக்கம். இந்த மனித நாட்டை மணிமோடி சூடி ஆட்சியாள வந்திருக்கும் புதிய மன்னன் நான். ஆனால் என் மனைவியோ பற்றத்தோர் வருகை சொன்னான். இதுவரைக்கும் அவளை காணவில்லை. இங்குதான் வர வேண்டும். அவருக்காக சற்று நேரம் ஓவித்து பார்க்கலாம் என்று இது வந்து போதுக்குது ஆம்பளை தெரியல பொம்பளை தெரியல அம்மா. நான் தான் முன்னாடி கடைக்கு வசூலுக்கு போறேன்னா எனக்கு முன்னாடி போகுது. பேக் ஒன்று தூக்கணும். மூஞ்ச பாரு எப்படி இருக்குது. அப்ப எங்கன்னா பாத்தீங்களா எங்கிறாங்க? ஆமா கையறா ஆமா, நாம் இருவரும் சந்தோஷமா இருக்கிறோம். அயல்நாடு போலாம் அப்படி டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா 2 டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். இது அரை டிக்கெட். அம்மா யாரு இது? அப்படி சொல்லாதீங்க. பையங்க
செல்லக்குட்டி மா. இது நம்ம அப்பா. அப்பாவா? ஆமா. அப்பா. ஏங்க ஓடுறீங்க குழந்தை பார்த்து? என்னடி இது வந்து என்ன அப்பான்னு கூப்பிடுது? டேய், அப்பான்னு கூட ஒரு அப்பாவி. நாட்டுக்கு ஒரு மன்னனாக போறேன். என்னுடைய அந்தஸ்து என்ன? எனக்கு அழகு என்ன? இப்பேற்பட்ட நேரத்துல என்ன வந்து அப்பான்னு கூப்பிடுறீங்க. இந்த நாட்டு மக்களை தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்பாவி? ஏய், யாரு இது? என்னங்க நம்ம புள்ளைய பத்தி சொல்லாதீங்க. நம்ம புள்ளியா? ஆமா. ஐயோ, ஹைட் வெயிட் பாரு கரெக்டா இருக்கு பாரு. ஏண்டி, எனக்கே தெரியாம இப்படி ஒரு பொண்ணு பிறந்தது ஏண்டி சொல்லல? எங்கடி போயிருந்தா இவ்வளவு நாளா? ஐயோ நான் குறப்ப சுத்துற புடிங்க போனேன் இப்பதான். ஆமா, இந்த வயசு அம்மா, என்ன பார்த்து அப்பா பயப்படுறாரு? டேய், டேய், அட பாவி, அப்பாடு பாவி. அம்மா, இந்த அப்பா என்ன பார்த்து பயப்படுறாருல? சரிடா. நான் இதுக்கப்புறம் மாறிடுறேன். மாறிடுறியா? ஆமா. என்னன்னு? ஏய் மாமா, துட்டு கொடு. என்னது மாமா சொல்லுடா? ஏய் மாமா, துட்டு கொடு. ஏண்டி? வாங்கத்தை வாங்கத்திலே வந்துக்கிறா நீ. ஏய், செங்கல்பட்டுல ஊத்தி உன்னை விட்டு போலியே. ஏண்டி, யாரு இது? என்னங்க அது மட்டும் இல்ல, ஆ? எப்ப பார்த்தாலும் கை சப்பினேக்கிறான் பாருங்க. என்னது? கைய சப்பினேக்கிறான் பாருங்க. கைய சப்பறானா? ஆமா. மீன்பிடி, இப்ப சத்தியமா சொல்றேன், இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஏங்க கண்டிப்பா இது உனக்கு எனக்கு தான் பிறந்திருக்கணும். அப்படியா? ஆமா, எதுக்கு கை சாப்பிட சொன்னோடனே சொல்றீங்க? ஆமாண்டி. சின்ன வயசுல இருந்து எப்படி சப்புவ? சின்னத்துங்க வரல. வரலையா? அதே மாதிரி சப்புறாரு. ஆமாண்டி. ஆமா, சரி இருக்கட்டும். இவ்வளவு வந்து வச்சிருக்கிய, நீங்க என்ன பேர் வச்சு என்னடி கூப்பிட்டு நானு? என்னங்க இது யமங்கண்டத்துல பிறந்ததுனால யம குஞ்சி பேர் வச்சுக்கிறேங்க. இதுக்கு ஏமா காலத்துல பிறந்தா யமக்குஞ்சின்னு பேர் வச்சிருக்கியா? ஆமா. ஐயோ, எப்படி ஏண்டி, இருக்கு? இது நான் எங்கன்னா ஸ்கூல்ல எங்களை சேர்த்தா எங்க தானே மூஞ்சி பத்தியா? அது மட்டும் இல்ல, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் டான்ஸ் போட்டீங்க இவனுக்கு. ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் டான்ஸ் போச்சு. ஆமா, டான்ஸ் கத்துட்டு இருக்கான். டான்ஸ் ஆடுவா? ஆமா. எங்க கொஞ்சம் ஆடி காமி சொல்லு. செல்லக்குட்டி அப்பா இதுல டான்ஸ் எடுப்பா. என்னடி டான்ஸ் இது வரைக்கும் நான் பார்க்காத டான்ஸ் ஆகுது. என்னங்க அந்த நடராஜனை கூட காலை இப்படி தாண்டி தூக்கி ஆடினாரு. இவனாடி காலம் தூக்கல எல்லாம் ஸ்டேஜ் ஆடுற. மண்ணில அப்படிதான் இருக்கான். நம்ம புள்ள எவ்வளவு அழகா ஆடுறான் பாருங்க. இந்த பாக்குற சக்காலத்திங்க புள்ளைய பார்த்து கண்ணு வச்சிருவாங்க. கண்ணு அதனால நான் வெளியில கூட்டு வர மாட்டேன் புள்ளைய. இங்க வச்சு. ஆமா. அம்மா, பசி எடுக்குது, பால் குடுமா. பாலா. ஐயோ நான் எதுக்கு கொடுப்பேன்? மா, சொரப்பு நாட்டாதா? நாட்டாது. நாட்டாதா? எருமாடு பாரு சொரப்பா. ஏய், என்னங்க இது அனுப்பி எனக்கு எவ்வளவு வேலை கிடக்குது. எப்ப செல்லல அப்பா உன்னை பார்த்து பயப்படுறாரா? சரிம்மா, உள்ள போப்பா. நான் போட்டா? உள்ள போ சாமி. பால் கொடுத்து குடிச்சு போயிடு. நாம் இருவரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். கண்டிப்பாக. அம்மா, உள்ள நாய் வந்துக்குதுமா. நாயா? ஆமாமா, பாக்க எவ்வளவு பயமா இருக்குதுமா. பாக்க எவ்வளவு பேசுறது? அம்மா, பெருசா இருக்குதுமா. பெரிய உருமா இருக்குதா? ஆமா. அது நாயில இல்லடா, ஆ. நம்ம கம்பெனியோட ஓனர் அவர் தான். ஏம்மா, அவர் ஹாஸ்பிட்டல்ல போட்டுருக்காருமா. ரெண்டாவது ஓனர் அப்படிதான் ரெண்டாவது இருப்பாரு. owner. ஆமா. சரிம்மா. போ உள்ள. சரிங்களா? என்னங்க இந்த ஆட்டை ஆள வேண்டும், மணிமொழி சூட வேண்டும். சந்தோஷம். அம்மா, என்னப்பா? எனக்கு இந்த அப்பா பிடிக்கலமா. குடிக்கலையா? எனக்கு வேற அப்பா வேணுமா. எப்பாடி? டேய் ஏய், இந்த அப்பா உனக்கு பிடிக்கல, உனக்கு வேற அப்பா வேணும். ஆமா. இருங்க நீங்க வேற. இன்னத்துக்கு 5 மணிக்கு வேற அப்பா கேட்டா நான் எங்கடா போய் தேடுவேன்? அம்மா, பெட்டிக்கார அப்பா வேணுமா. அட பாவி, அட பாவி. ஐயோ 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 ஐயோ. அட பாவி, அவர் யார் தெரியுமாடா? அம்மா சாமான மதுரை பார்த்து லோடு எடுத்து அவுத்தாண்டா. என்ன சாமானா? கல்யாண சாமான சொல்லுங்க. டேய் அவர் யார் தெரியுமா? யாரு? அவர் தானே உன்னோட தாய் மாமா. மாமா. அவர் கூடாது. என்ன பண்ண போற? என்னம்மா? போ உள்ள. போட்டா? போ. மிருளி, எனக்கு இருவரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். கண்டிப்பா. அதனால அன்று ஒரு நாள் ஒரு வார்த்தை சொன்னேன். பத்திரத்தோர் வருகிறேன்னு சொன்னாய். இது வரைக்கும் உன் கையில பத்திரத்தை நான் பார்க்கல. எங்கடி பத்திரம்? என்னங்க பத்திரமா கேக்குறீங்க? ஆமாண்டி. பயப்படாதீங்க. பத்திரமா என்னோட பீரோல தாங்க வச்சுக்கிறேன். மீன்பிடி, பெண்களுக்கு ஆபத்து வந்து நேர்ந்து விடுகிறது. அது எதனால வந்து தெரியுமா? எதனால? அவர்கள் மீது உள்ள சொத்துனால, அவர்கள் அங்கிருக்கும் ஆடை அவர் நகையினால. இதனால பொம்பளைக்கு ஆபத்து வந்துருது. அதனால பத்திரத்தை என்கிட்ட கொடு,
நான் சந்தோஷம் வச்சிருக்கிறேன். நம்ம 2 பேரும் அயல் நாடு போய் ஜாலியா அதுக்கு வரலாம். என்ன சொல்றேன்? என்னங்க பத்திரம் உங்ககிட்ட இருந்தா என்ன, என்கிட்ட இருந்தா என்ன? பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது இல்ல, அது போதும். விடுங்க, நீங்க கொடுக்க மாட்டானா? கேட்டுவானோ? சரி, நாட்டை அடைவதற்கு ஒரு குடும்பத்தையே அழைப்போம் நாங்க. இவன் ஏமாத்துறான். பத்திரத்தை வரைக்கும் கொடுக்காதுமா, ஆ? பத்திரமா வச்சுன்னு பத்திரம் அவர் கேட்ட கொடுக்கவே கொடுக்காத. இல்லைனாக்கா இளவரசி வருவார் பையனை அவர் கேட்டு ஒப்பச்சுது. மிருளி, அவர்கள்லாம் வேடிக்கையாளர்கள், அப்படித்தான் சொல்லுவாங்க. அதனால பத்திரத்தை என்கிட்ட கொடுத்துறியா? பத்திரமா அதெல்லாம் கொடுக்க மாட்டேங்க. கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. முடியாது. கொள்வேன், கொள்வேன். சூரிய வாலிப உன்னை. பெரியவங்க அப்ப சும்மாவா சொன்னாங்க, அடிக்காத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க. அடி மேல அடி அடிச்சா அம்மி கூட அவரு சொன்னாங்க. சரியா போச்சு பத்தியா? குத்தறியா பத்திரத்தை? நான் சும்மா உங்ககிட்ட விளையாடி தாங்க பார்த்தேன். அதுக்கு என்ன போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? நாயமா? ஆமா, ஆமாங்க. அடியே செல்லக்குட்டி, தவற நினைக்காதடி. ஏதோ கோபத்தை அடிச்சிட்டேன். என்ன இப்ப எங்க பத்திரம் கொடுக்குறாயா? என்னங்க பத்திரம் தானே உங்களுக்கு வேணும்? ஆமாண்டி. என்னுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு நான் அந்த பத்திரம் உங்க கையில தரேங்க. குலதெய்வத்தை வேண்டிங்கன்னு பத்திரத்தை எங்கட கொடுக்குறியா? ஆமாங்க. சரி, நமக்கு தேவை பத்திரம் தானே. நீ எந்த தெய்வத்தை வேண்டிக்கோ, பத்திரம் கொடுத்தா போதும். சரிங்க, ஆகட்டும். நீ நாடி பேர் விட்டு கூப்பிடுறா? என்னங்க நீங்க இந்த கம்பெனி ஆசிரியர் சீனிவாசன். சரி, நான் சொல்றது ஏழுமலையா சீனிவாசன் சொல்லுங்க. அடடே, ஏழுமலையா? அவர்தான். ஆகட்டும். சீனிவாசன். ஏய், அவரு சரி. சீனிவாச கோவிந்தா நாடோடி, நயவஞ்சகி, நாசக்காரி, நல்லவுடன் நினைச்சேன். ஆனால் ஒரு நாட்டுக்காக கட்டிய கணவன் என்று பாராமல் கத்தியால் குத்திவிடாதே படுவாது. டேய், பத்திரத்தை கேக்குற பத்திரம் ஏதோ அம்மாவுடைய முந்தானி கஷ்டம்டா, அதுல நீ கேட்க முடியுமா? டேய், நான் தந்துருவேன்டா உனக்கு. நீயும் நானும் சந்தோஷமா இருக்க நினைச்சேனே தவிர உன்னை இதுவரைக்கும் நான் ஒருபோதும் தவறாக நினைக்கவில்லை. ஆனால் ஒரு நாட்டுக்காக ஆசைப்பட்டு கட்டிய கணவன் பாராமல் கத்தியால் நீ குத்தி விட்டாய். அந்த காலத்துல பெரியவங்க சொல்லியிருக்காங்க, பெண்களுடைய மனது ஆழமானது, அந்த ஆழத்தை யாரும் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அது உண்மையா போச்சு பத்தியா? ஆண்கள் பெண்கள் வைக்கும் அன்பிற்கு அடிமையாகி அவர்கள் பின்னாடி அலைகிறார்கள். ஆனால் பெண்கள் உங்கள் புத்தி அல்லவா காட்டிவிட்டீர்கள். சரி, கெடுவான் கேடு நினைப்பான் என்பது கேட்டார்கள். கெடுவான் கேடு நினைப்பான், கெடுவான் கேடு நினைப்பான் என்பதற்கு ஏற்றார் போல நான் தவறு செய்தேன். ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனை கொடுத்து விட்டான். அதனால நான் தவறு செய்துட்டேன். என்ன போல தவறு யாரும் செய்யாதீங்க. அடுத்தவர் சொத்துக்கோ அடுத்தவர் பொருள் மீதோ யாரும் ஆசை வைக்க கூடாது. அப்படி நாம் ஆசை வைத்தால் ஆண்டவன் நமக்கு சரியான தண்டனை கொடுத்துருவான். ஊட்டி கொடுக்க கூடாது. முதல்ல நம்ம செய்யற தப்புக்கெல்லாம் ஆண்டவன் தண்டனை கொடுப்பான அவனால முடியுமா? முடியாது. அதனால ஆண்டவன் ரூபத்தில் ஏதாவது வடிவத்தில் நமக்கு தண்டனை கிடைப்பது நிச்சயம். நான் செய்த தவறுக்கு இதோ பார்த்தீர்களா, என் மனைவி ரூபத்தில் எனக்கு தண்டனை. அதனால நான் தப்பு பண்ணேன், தவறு செஞ்சிட்டேன். இவை இன்று முதல் இன்று இரவு இங்கு நடந்தது அத்தனையும் ஒரு கற்பனை கதை. இந்த கதையில இப்ப நடத்துறாங்க சொல்லிட்டு யார் ரியல் வாயில் போய் நடக்காதீங்க. ஆண்டவன் நமக்கு சரியான தண்டனை கொடுத்துருவான். அதனால நான் சாக போறேன், நான் கெட்டவன், நான் அழிய போறேன். இருந்தாலும் எனக்காக
யாருமே ஒரு சொட்டு கண்ணீர் விடாதீங்க. கொடமா கொட்டுறாங்க பாவம். ஏய் மின்மினி, ஒரு நாட்டுக்காக ஆசைப்பட்டு கத்திய கணவன் என்று பாவம் என்னை கத்தியால் நீ குத்தி விட்டாய். ஆனால் இதே நிலைமை உனக்கு ஒரு நாள் வரும். உனக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். எந்த ஜென்மம் எடுத்தாலும் நான் தாண்டி உனக்கு வீட்டுக்காரன் வரண்டி. இந்நாட்டு இளவரசி ஜீவாவை நாடு கடத்திவிட்டு என்னுடைய கணவனை கொன்று விட்டு இந்நாள் முதல் இந்நாட்டுக்கு நான் தான் மகா 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 மகாராணி. என்னை யாரும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. பாருக்குள் இவரும் சொல்லம்மா. நம் உள்ளத்தை பிரித்திட பாருக்குள் எவருண்டு சொல்லம்மா. மறக்க மாட்டீங்களே என்னங்க இந்த மீன் இந்த பாட்டு உனக்காக பாடணும் சரியா? தேவடியாளுக்கு எதுக்கடி எனக்கு சோக பாட்டு? அக்கா இருக்கட்டா அக்காவா நீங்க வந்தது பாத்தி மாமாக்கு எங்களுக்கு திருமணம் செய்யதான் வந்திருக்கேன்னு நினைச்சிட்டுங்க. ஆமா திருமணம் வேற கேடு அக்கா மூஞ்சி மக இருக்கு. இப்போ ஒண்ணு கெட்டு போல நம்ம ரெண்டு பேரும் வள்ளி தேவனே அவருக்கு வாழ்வோங்க. எங்க வள்ளி தேவன எங்க ஒரு பள்ளி தேவன எங்க ஒரு பள்ளி தேவன ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களாங்க? ரொம்ப ரொம்ப
அந்த மாதிரி காட்டாது ஏய், அது சரிகாரி சண்டாளி நாடகம் நெய் வந்து எனக்கு அவதான் அவன் சொல்றான் அவதான் நீங்க என்ன திட்டீங்க நான் யாருங்க இது மாதிரி பின்னாடியா ரொம்ப மறப்பேன். ஏய், மூஞ்சி போய் நல்லா என்னங்க இதவே விடாதீங்க. அவன் எப்பேர் பட்டுவாங்க பார்த்து வாங்கி காட்டி காட்டி எல்லாம் நைட் எல்லாம் கம்ப்ளைண்ட் கிருஷ்ணால் பேர்ல மாறிக்கிறோம். அவன் கூட வேண்டியவன் தான் என் வீட்டுக்காரன்றா சரிகாரி. அடி தட்ட நட்டானே மித்திகள் மாறி ஒரே அடிக்கு சூத்தரா பாத்து ஏண்டா அந்த மாடு போட்டு அடிப்பாங்க நல்லா அடிக்கிற தலைவர் இருக்காரு, அவர் பார்த்துக்காரு எல்லாரும். வாண்டா மீன் வெட்டத்துக்கு அம்மா வேற எந்த பேர் கட்டா வாங்கிட்டானே வேற வேற ஒரே டேஸ்ல இவருக்கெல்லாம் மல்லி பண்ண குத்தி கட்டி உனக்கு எந்த கத்தி தான் குத்துறோம்? என்னடி பண்ண போற போய் செத்து என்னடி பண்ணிக்கிற குத்துனேன். ஒழுங்கா கூட்டத்தை தேங்க எங்க குத்திரா சக்காத்தி ஏண்டி என்னடி நீ இந்த விஷயத்துல லாய்க் பண்ண மாட்ட எனக்கு குத்தவே தெரியாது. நானே குத்தி சேர்த்து போடுறேன் குத்தி மூஞ்சில மூழ்கிட்டு கூட போடி தேவடியா அம்மா இருந்தாலும் நான் பிறந்த குடும்பம் ஒன்று சென்று விட்டது. குழந்தை அங்க விட்டு வந்துக்கிறேன். எனக்கு குழந்தை பார்க்கணும் போது குழந்தை பார்க்கணும் போயிருக்கலாம். இப்பவே போய் பார்க்கலாங்க. ஆமாங்க. எனக்கு கண்ணருகில் பெண்மை குடி அன்பான நாடக ரசிகர்களே